தஞ்சாவூர் ரயில்ல மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வண்டியில ஏறுறாரு. ஒரு போலீஸ்கார் அவர் அடிச்சு தாக்குறத எனக்கு 10:45க்கு அந்த ரெக்கார்டை எனக்கு அனுப்புறாங்க. நான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாற்றுத்திறனாளி அமைப்புடைய தலைவரா இருக்கிறேன். ஒரு மாற்றுத்திறனாளி என்னை பார்த்து கேட்டாரு, படிக்க வைக்கிறாங்க, ஒரு வீல் சேர் வாங்கி தராங்க, ஒரு ட்ரை சைக்கிள் வாங்கி தராங்க. ஆனா எனக்கு பொண்ணு கொடுக்கணும்னா மட்டும் என் சொந்த அக்கா பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு ஒருத்தர் பெரிய கோட்டீஸ்வரர் அவர் என்கிட்ட போன்ல பேசுறாரு, என் பொண்ணு மனவளர்ச்சி குன்றிய பொண்ணு, எனக்கு 5000 கோடி இருக்குது, எனக்கு அவங்களை கல்யாணம் பண்றதுக்கு எப்படின்னு தெரியல, நீ எவ்வளவு போனாலும் நான் செலவு பண்றேன். இன்னி வரைக்கும் 1358 கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு. அதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் இவரு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச அந்த சிரிப்பு. அவருடைய இழப்பு ஜோதிடத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. நம்ம இவர்கிட்ட கொடுத்தது ஜாதகமா ரேஷன் கார்டான்னு தெரியாத அளவுக்கு ஒருத்தர் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் சொல்லுவார்னா அது நெல்லை வசந்தன் ஒருத்தர் தான். அவர் மேலே இருக்க அன்பு மேலே பாரத்தை போட்டுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண விஷயம். இன்னொரு ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா ஜோதிடம் என்றாலே இது என்கேவி சிஸ்டம்ங்கிறது தான் வரும். அவருடைய முறையை பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிட்டுருவோம். சிம்மச்சந்திரன் சார், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை நம்முடைய நெல்லை வசந்தன் சாருடைய நினைவாக கொண்டாடினோம். ஆனால் 3 ஆண்டுகள் கடந்து விட்டதா தெரியல எனக்கு. ஆனால் உங்களோட, அவங்க பிள்ளைகளோட, அவங்க மனைவியோட அவர் வாழறாரோன்னு தெரியல. ஆனால் என்னோட அவர் வாழ்ந்துன்னே இருக்கிறார். தினம் தினம் அவர் என்னோட வாழ்ந்துன்னுக்கிறார். என் மேலே ரொம்ப பாசத்துக்குரியவர் அவர். நான் சுத்தமாக ஜாதகத்தை நம்பவே மாட்டேன். ஏன்னா என் கூட போறதவர் இந்திய நாட்டினுடைய ஜெயின மட தலைவர். என் கூட போறதவர் யாருன்னா ஜெயின மட சரவண பெலிகலாவுடைய மடாதிபதி. அவர் வாரணாசி யூனிவர்சிட்டியில பல கோல்டு மெடலை வாங்கினவர். அதாவது அஸ்ட்ராலஜியில் வாங்கினாரு, அந்த மனசாஸ்திரம் இதுல எல்லாத்துலேயும் வாங்கினார். எல்லாத்துலேயும் வாங்கியிருந்தாலும் நெல்லை வசந்தன் சாருக்கு எங்க மடாதிபதி அடிமைன்னா என்ன சொல்றது, இவர்கிட்ட அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. வாரணாசி யூனிவர்சிட்டியில ஜனாதிபதினால கோல்டு மெடல் வாங்கிய அஸ்ட்ராலஜியால கூட நம்ம நெல்லை வசந்தன் சாரால அவர் சொல்லக்கூடிய கணிக்கக்கூடிய விஷயத்தை யாரால கணிக்க முடியும். புரியுதுங்களா? அதை நான் பெருமையை சொல்ல என் வாழ்க்கையில பல விஷயத்த உங்களோட நான் பகிர்ந்த முடியும். அது மாதிரி நான் வாழ்க்கை அனுபவிச்ச பிறகுதான் அந்த அஸ்ட்ராலஜின்னு சொன்னா, ஜாதகம் சொன்னா அதை கேவலமா பேசி கேவலமா பண்ணி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி இருந்தால் நான் ஏன் இப்படி பிறக்க போகிறேன், நான் ஏன் இப்படி இருக்க போகிறேன், என்ன எல்லாம் இப்படி பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு, இது ஜாதகத்தை சொல்லி எதை ஏமாத்துறாங்க அப்படின்னு இருந்தாலும் அஸ்ட்ராலஜியை பார்த்து பயப்பட வச்சு அது உண்மை, அதை சரியான வழியில நம்ம சரியா எடுத்துன்னு போயிருந்தோம்னா நான் ஊனமாக இருக்க மாட்டேன். இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா, அப்பா பேசி கேட்டிருந்தாங்கன்னா அவங்க அடிபட்டு இருக்காது. அன்னைக்கு நான் எங்கள் அப்பா பேசி கேட்டிருந்தேன் எனக்கு காலம் ஊனமாக இருக்காது இல்லையா? அப்போ அந்த வழிநடத்தலை ஒரு தெய்வமாக இருந்து வழிநடத்தியவர் தான் நம்முடைய நெல்லை வசந்தன் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுறேன். நிறைய சொல்லலாம். நான் எல்லா விஷயம் நான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாற்றுத்திறனாளி அமைப்புடைய தலைவராக இருக்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் அந்த மக்களுக்கு செய்துன்னு இருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி என்னை பார்த்து கேட்டாரு, எனக்கு யாருக்கிட்டே போனால் என்னை படிக்க வைக்கிறாங்க, ஒரு வீல் சேர் வாங்கி தராங்க, ஒரு ட்ரை சைக்கிள் வாங்கி தராங்க, எது கேட்டாலும் எல்லாம் வாங்கி தராங்க. ஆனால் எனக்கு பொண்ணு கொடுக்கணும்னா மட்டும் என் சொந்த அக்கா பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. நான் ஊனமா இருக்கிறதுனால எனக்கு சொந்த பந்தத்துல கூட பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்ப எனக்கும் அடுத்த வாரிசை பார்க்கறதுக்கு எனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு என்கிட்ட வர மக்கள், என்கிட்ட நிறைய ஒரு நாளைக்கு 50 பேர் ஊனமுற்றவர் குறைகளை சொல்ல வருவாங்க. அதுல ஐடி கம்பெனி சொல்லுவாங்க, எப்படியாவது எனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு நான் எல்லாத்தையும் வேலை செய்யறேமே, இது என்ன பண்ண முடியலன்னு சொல்லும் போது தான் திடீர்னு நான் டி நகரில் வேலையை முடிச்சுட்டு போகும்போது இவர் கேட்டா நின்று திறந்துருந்தார். பெரும்பாலும் நல்ல வசந்தன் சாரை பார்க்கணும்னா இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வந்து அவர் போர்டில் எழுதி நேசிடுவார். அவர் பாதி நாள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று போட்டு அவரை பிடிக்கிறத கடவுளை பார்க்குற மாதிரி தான். புரியுதுங்களா? அப்போ திடீர்னு எனக்கு அருள் குத்த மாதிரி அவரை போய் பார்த்துட்டு, ஐயா இது மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்லும் போது தான் அவர் சொன்னார், நான் சொல்றேன் இந்த பேர்ல ஒரு 3 பேரை நீ அவங்க எதுக்குமே உதவ மாட்டாங்க. என்னது அந்த 3 பேரு
எதுக்குமே உதவ மாட்டாங்க. அந்த 3 பேரை சேர்த்து இந்த மேரேஜ் டெஸ்ட்னு ஒண்ணு உருவாக்குனேன்னு வச்சுக்க, அவங்களால அந்த மக்களுக்கு கல்யாணம் நடந்துருந்தாரு. என்ன சொன்னாரு பாத்துங்க, அந்த 3 பேர் சேருன்னு சொன்னாருல்ல, அந்த 3 பேரால ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க, புரியுதா? ஆனா அவங்களை நீ இணைக்கின்ற போது அது என்னடா இது, எனக்கு ஒரே குழப்பமாக்குது. அவங்களால புரோஜனம் இல்லாதவங்க நான் எதுக்கு அவங்களை வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, அவங்க பேரை இணைச்சு அந்த அறக்கட்டளை ஆரம்பிச்ச மறுமாசமே திடீர்னு ஒருத்தர் பெரிய கோட்டீஸ்வரர் அவர் என்கிட்ட போன்ல பேசுறாரு. என் பொண்ணு மனவளர்ச்சி குன்றிய பொண்ணு, எனக்கு 5000 கோடி இருக்குது, எனக்கு அவங்களை கல்யாணம் பண்றதுக்கு எப்படின்னு தெரியல, நீ எவ்வளவு போனானா நான் செலவு பண்றேன், நீங்க ஒரு சுயவரம் நடத்தி பண்ணுங்கன்னு எனக்கு கூப்பிடுறாரு. அங்க போறேன். அப்புறம் அவர் செலவு பண்றார். தமிழ்நாடு முழுவதும் சுயவரம் நடத்துறேன். அப்புறம் சுயவரம் நடத்தும் போது என்ன பண்றேன், அந்த 3 பேர் ஒன்றும் உதவ மாட்டாங்கன்னு சொன்னாங்க. பணம் காசு இல்லைனாலும் ஐடியா கொடுக்கறதுக்கு பொண்ணை எங்க எடுக்கலாம், ஏது எடுக்கலாம் அப்படின்னும் போது, எங்க சமூக நலத்துறையில இந்த அநாத பிள்ளைங்களாங்கிறாங்களா, அவங்கள மேட்ச் பண்ணலாமே, கல்யாணம் விடவே விட்டு போனவங்களை மாற்றுத்திறனாளி மேட்ச் பண்ணலாமே, இப்படி ஐடியா கொடுக்கறதுல அவங்க இருந்தாங்க. அப்ப பணம் கொடுக்க வேற ஒரு ஆள் இருந்தார். இப்படி அந்த 3 பேரை அவர் சொன்ன ஆளை வச்சு நாங்க பண்ணி முதல் வருஷத்துல 48 மாற்றுத்திறனாளிக்கு அந்த கோடி கோடியா வச்சிருந்து 37 வயசுல கல்யாணம் ஆகாத அவங்க பொண்ணுக்கும் ஒரு மாப்பிளை பார்த்து அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணேன். இன்னைய நாள் வரைக்கும், அன்னைக்கு அவர் 2009 எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு இதை பண்ணதில்ல, இன்னி வரைக்கும் 1358 கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு. அதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் இவரு. 1350 பேருடைய வாரிசுனா அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல தாத்தாவாகிறார் இல்லையா? அவங்க எல்லாம் கனவுல கூட கல்யாணம் நடக்காது, என் வாரிசு இந்த உலகத்துல விட்டு போனான்னு பாக்குன்ற போது இன்னைக்கு அத்தனை பேருடைய குடும்பத்திலையும் அவர் விளக்கேற்றி கொண்டு இருக்கிறார். அதனால அவரை பத்தி சொல்லணும்னு நிறைய சொல்லுவேன். என் பையனுடைய உயிரை சரியான நேரத்துல காப்பாத்தினாரு. போன ஆண்டு கூட நான் அதை பத்தி சொன்னேன். அது மாதிரி முந்தானத்து நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் இடத்துக்கு போனேன். திடீர்னு மைண்டு மாதிரி நான் இப்படி வந்தேன்னு வச்சுக்கலாம். வழியில் அவர் நின்றுன்றதை பார்த்துட்டு நான் உள்ள வந்தேன். இன்னைக்கு நடக்கத்தா கூட எனக்கு தெரியாது. முந்தானத்து நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, ராத்திரி 11 மணிக்கு தஞ்சாவூர் ரயில்ல மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வண்டியில ஏறுறாரு. ஒரு போலீஸ்கார் அவர் மேல ஏறி அவரை அந்த கோச்சில ஏறக்கூடாதுன்னு அடிக்கிறார். அவர் அடிச்சு தாக்கறத எனக்கு 10:45 எனக்கு போன்ல இந்த ரெக்கார்டை எனக்கு அனுப்புறாங்க. அப்ப அனுப்பிச்சுட்டு ஒரு என்ன பண்றதுன்னு தெரியலையான்ட்டு யோசனையா உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப திடீர்னு எனக்கு சத்தியபூர்வமா திடீர்னு நல்ல வசந்தம் சாருடைய ஞாபகம் வந்துச்சு. என்ன சார், ராத்திரி படகு போகும்போது கூட இது மாதிரி நிம்மதியெல்லாம் படுக்க விடாம இது மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்ன பண்றது ஏது பண்றது, ட்ரெயின்ல எங்களை அடிக்கிறாங்களே, இது இப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்குதுன்னு சத்தியமா அவரை நினைச்ச உடனே அந்த ரயில்வே RPF போலீஸா எனக்கு தெரிஞ்ச நெருங்கிய நண்பரை இப்பதான் SPயா டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறாங்க. அவர் அந்த நேரத்துக்கு போன் பண்ணி நான் அங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்கிறேன், நான் அந்த இடத்துல போய் சேர்ந்துட்டேன் சொல்லி என்கிட்ட வாழ்த்து வாங்கிறதுக்கு அவர் போன் பண்றாரு. உடனே அவர்கிட்ட நீங்க வாழ்த்து இருக்கட்டும், இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, இப்படி எடுங்கன்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணாரு, வித்தின் 1 மணி நேரத்துல அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு 48 மணி நேரத்துல அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நஷ்டம் கொடுக்க வச்சு அவருக்கு எல்லாம் பண்ணி பணியிட நீக்கமும் பண்ணோம். என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த நேரத்துல நான் அவரை ஒரு நினைச்சேன், அவ்வளவுதான். நினைச்சதுக்கு அதான் சொல்லுவாங்க, எங்கேயும் கடவுள் எதிரையும் இல்ல, நம்ம நினைக்கக்கூடிய ஆத்மாவில நினைக்கக்கூடிய ஒரு மனிதனால திடீர்னு அந்த லிங்க் கிடைக்குது பாருங்க. எனக்கு ஒன்னும் உதவாத 3 பேரை சேர்ந்ததுல 1300 கல்யாணம் பண்ணிக்கிறோம். உண்மையிலே அந்த 3 பேரால ஒரு பைசா கூட எனக்கு வரல. அவர் ஒரு பூ கூட வாங்கி கொடுக்கல அந்த 3 பேர் அந்த மெம்பரா இருக்கிறவங்க. ஆனா அதுதான் யுக்தி. அது எவ்வளவு பெரிய யுக்தி அந்த ஜாதகத்துல அவர் கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிறார் பத்தி இல்லைங்களா? அதனால அப்படி பெரிய ஒரு மகத்தான மனிதன். இன்னும் நிறைய பேர் பேச இருக்கிறீங்க, நான் நிறைய பேசுவேன் அவரை பத்தி பேசணும்னு சொன்னா. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதன் இன்னைக்கு வாழ்ந்திருக்கிறார். பணம் என்பது அப்பால் பட்டது, மனம் என்பது மட்டுமே சிறந்த மனதை மட்டுமே பார்க்கக்கூடிய சிறந்த இறைவனுக்கு சமமானவர் தான் நல்லை வசந்தன். ஏன்னா பணம் காசுன்னு எந்த காலத்திலையும் பார்க்க மாட்டார், புரியுதுங்களா? நீங்க என்னன்னா நினைச்சுங்க, நான் அவரை பார்க்க போனேன்னா உண்மையில அவர் கையில காசு கூட இருக்காது. என்னை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கலாம், அவர் சாமி இடத்துல காசு வச்சிருப்பாரு. யாரு பண்றாலும் இல்லை, உடனே போய் அதை எத்தாந்து என்னை அப்படியே அணைச்சிக்கின்னு என் பையில அந்த காசை வச்சுட்டு தான் திருப்தியா போவாரு, புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு மனம் நிறைந்த ஒரு மனிதன். இன்னைக்கு அஸ்ட்ராலஜில பல பேர் அதை வச்சு எத்தனை கோடி 1 மணி நேரத்துக்கு ஆன்லைன்ல 10,000 15,000 அதையும் அரைகுறையா சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜிகள் வாழ்கின்ற காலத்துல இன்னைக்கு நல்ல வசந்தன்ற போன்ற அவர்கிட்ட கத்துக்கக்கூடிய இந்த அஸ்ட்ராலஜியை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, சரியாக பயன்படுத்துங்க. அது அனைத்து மக்களுக்கும் பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக நான் சொல்றேன். பார்த்தீங்களா, 1800 கல்யாணம் பண்றதுக்கு அவங்க குடும்பத்துல வேலைக்கு ஏத்துறாங்கன்னு,
அதுபோல ஒரு நல்ல விஷயத்துக்கு பாதிக்கு பாதி வருமானம் பாதி தர்மம். இந்த தர்மம் என்பதை கற்றுக்குத்துவரே நல்ல வசந்தம் தான் சொல்லி இந்த நேரத்தில் எனக்கு வந்து அதுக்கு மேலே கண்கலங்கிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன், இறைவன், என்னுடைய தந்தைன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நல்ல வசந்தனுடைய ஆத்மா சாந்தி அடைவது மட்டும் இல்லை, எப்பவும் என் கூட இருக்கிறார், இப்போவும் என் கூட பேசிட்டு தான் இருக்கிறார் அவர். அப்படின்னு தான் நினைப்போடு நான் இருக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், அவருடைய குடும்பங்கள் வளர்ச்சி அடையணும். இந்த நேரத்தில் அவங்க குடும்பத்துக்கும் சேர்ந்து நான் வேண்டிக்கின்னு நன்றியோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரும்போது இது மாதிரி ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, அப்பாவுடைய முதல் பாகம் 2வது பாகம்னு. நான் முதல் பாகத்தை படிச்சுட்டேன். 2வது பாகம் படிக்கும்போது நான் செய்கிற மாற்றுத்திறனாளி சமூக சேவை விட்டு அஸ்ட்ராலஜிக்கு வந்துடணும்னு ஒரு பயம் வந்துச்சு எனக்கு. ஏன்னா அது இழுக்குது அப்படியே, நம்ம என்ன பண்ணலான்னு. உண்மைதான் அது. நான் அந்த 2 பாகம் எனக்கு கொடுத்தாங்க. முதல் பாகம் படித்தோடனே, ஏன்னா நான் 35 வருஷமாக இந்த மக்களுக்காக நிறைய விஷயத்த செய்துன்னுக்கிறேன். அஸ்ட்ராலஜி உள்ள போயிட்டுன்னு வச்சுக்கலாம், அது போகாது நம்ம மனசு. அதனால் இப்போ ஒரு புத்தகம் கொடுத்துக்கிறாங்க, முன்னாடி படிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. புக் லான்ச், கேள்வி பதில், இந்தியன் அஸ்ட்ராலஜி. சார் வந்து தொலைக்காட்சியில் நிறைய பேர் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அது எல்லா தொகுப்பாக எடுத்து நம்ம வந்து ஒரு புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அனைத்து நூலகங்களுக்கும் போவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.